சங்க காலம். அது ஒரு பொற்காலம். எழுத்தாளர்களை, அன்றைய தினம் புலவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த படைப்பாளர்களை போற்றி பாராட்டிய ஒரு உலகம் என்றால் அது அந்த சங்க காலம்தான். புலவர்கள் மிக்க செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறார்கள். புலவர்கள் வறுமையில் வாடியிருக்கிறார்கள். புலவர்கள் அரசாங்கத்திற்கு மிகவும் அணுக்கமாக இருந்திருக்கிறார்கள். புலவர்கள் அரசனுக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கிறார்கள், சரிசமமாக அரியாசனத்தில். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தங்களுக்கான தன்மானத்தை, தங்களுக்கான சுயமரியாதையை என்றும் விட்டு கொடுத்தாரில்லை. சங்க இலக்கியத்திலே புறநானூற்றுடைய 2 காட்சிகள் தான் எனக்கு இன்று நினைவுக்கு வருகின்றது. அதியமான் நெடுமானஞ்சியை பெரும் புலவர் பெருஞ்சித்திரனார் சந்திக்க செல்கிறார், பாடி பரிசில் பெறுவதற்கு. ஆனால் அப்போதோ புலவரை பார்ப்பதற்கு அவன் தயாராக இல்லை. அதியமான் நெடுமானஞ்சி அவருக்கான பரிசிலை வேறொரு மூலமாக கொடுத்து அனுப்புகிறான். அடடா, தன்மானம் உள்ளவர்கள் அல்லவா நம்முடைய புலவ பெருமக்கள். காணாது ஈத்த இப்பொருட்டு யார் ஓர் வாணிக பரிசிலன் அல்லேன், பேணி திணை அனைத்து ஆயினும் இனிது அவர் துணை அளவு அறிந்து நல்கினர் விடினே. நான் ஒன்றும் காசுக்கு பாடுறவன் கிடையாது, ஓர் வாணிக பரிசீலனை அல்லேன். என்ன நீ பார்க்க மாட்டேன்னு சொல்கிற, வேறொரு மூலமாக எனக்கு பரிசுகளை கொடுக்கிற, தேவையில்லை எனக்கு அந்த பரிசு. புறப்பட்டு போகிறார் பெரும்புலவர். இன்னொரு காட்சி, அதே அதியமான் நெடுமானஞ்சியை அவை விராட்டி பார்க்க வருகிறார். பரிசில் வழங்குவதற்கு நீண்ட நேரம் அவரை காத்திருக்க வைக்கிறான் அதியமான் நெடுமானஞ்சி. இவரும் பார்க்கிறார். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருத்தலை உலகமும் அன்றே, அதனால் காவினம் கலனே சுருக்கி நெம் கலப்பை மரம் கொல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டத்து அற்றே எத்திசை செய்யணும் அத்திசை சோரே. இந்த உலகத்தில் காடுகளில் மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருப்பது போல் இந்த புலவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய மன்னர்கள் நிறைய இருக்கிறார்கள். நீ மட்டும் அதை எங்களுக்கு வழங்கவில்லை, இன்னும் இருக்கிறார்கள். எத்திசை செலினும் அத்திசை சோரே. இதுதாங்க தன்மானத்தின் அடையாளம். எந்த பக்கம் போனாலும் எனக்கு சோறு உண்டு, சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு அவங்க நினைக்கல. எனக்கு கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல் எந்த பக்கம் போனாலும் எனக்கு சோறு உண்டு. அந்த வகையில் நான் உன்கிட்ட பரிசே வாங்க மாட்டேன், உன் நாட்டை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு அவை பெருமான் போகிறார். அன்பிற்கினியவர்களே, சங்ககால புலவர்களிடம் இருந்த அந்த ஒரு வீரம், அந்த ஒரு மானம், அந்த ஒரு கர்வம், அந்த ஒரு அறச்சீற்றம் இதோ 2000 ஆண்டுகளுக்கு பிறகு படித்து பண்படைந்த ஒரு நானிலத்தில் வாழ்கின்ற நம்மிடம், நம்முடைய புலவர் பெருமக்களிடம், எழுத்தாளர்களும் இருக்க வேண்டாமா? என்னையும் சேர்த்து தான் சொல்கின்றேன். அந்த அறச்சீற்றம் இருந்திருந்தால், ஐயா கடந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் துணை ஆட்சியர் அவர்களையும் வைத்து நீங்கள் ஆலோசனை கூட்டத்தை படைப்பாளர்கள் அழைத்து நடத்தினீர்கள். ஆனால் இந்த ஆண்டோ மரியாதைக்குரிய மாவட்ட நூலக அலுவலர் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். அதுவும் கூட இந்த திருவிழா தொடங்குவதற்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களுக்கு முன்னதாக, ஏன் முன்னதாக எங்களை அழைக்கவில்லை என்று அந்த அறச்சீற்றத்தோடு கேள்வி கேட்டிருப்போம் அல்லவா? அந்த அறச்சீற்றம் இருந்திருந்தால் கடந்த ஆண்டு முதன்மை அழைப்பிதழில் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் எழுத்தாளர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றன.
ஆனால் இந்த ஆண்டு ஏன் அது இடம்பெறவில்லை? தனியாக 2 நாள் கழித்து பேனர்களாக நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள். கேள்வி கேட்டிருப்போம் அல்லவா? அந்த அறச்சீற்றம் இருந்திருந்தால் கடந்த ஆண்டே சொன்னேன், இந்த மேடையில் எழுத்தாளருடைய மேடையில் ஒருவர் ஏறினால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி ஒரு புத்தகமாவது எழுதியிருக்க வேண்டும். அந்த படைப்பாளனைத்தான், அந்த எழுத்தாளனைத்தான் நீங்கள் மேடை ஏற்ற வேண்டும் என்று கடந்த ஆண்டே சொன்னேன். நடந்ததா? ஒரு புத்தகம் கூட எழுதாதவர்களையும் நீங்கள் அனுதினமும் மேடை ஏற்றி கொண்டிருக்கிறீர்கள். அறச்சீற்றம் இருந்திருந்தால் உண்மையாக புத்தகம் எழுதியிருந்த ஒரு எழுத்தாளன் இதன் கேள்வி கேட்டிருப்பான். உண்மையிலேயே சங்க புலவர்களுக்கு இருந்த அறச்சீற்றம் உங்களுக்கு இருந்திருந்தால் உள்ளூர் எழுத்தாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாம் போராடி பெற்ற அந்த அரங்கம் உள்ளூர் படைப்பாளர்களால் படைப்புகளால் இன்றைக்கு நிறைந்திருக்கும். ஆனால் இல்லையே. மரியாதைக்குரியவர்களே, நம்மிடம் அந்த அறச்சீற்றம் இருந்திருந்தால் ஒருவர் சொல்கிறார், உள்ளூர் படைப்பாளர்கள் என்பவர்களுக்கு பரிவட்டம் கட்டுவதற்கான நிகழ்வு இந்த புத்தக திருவிழா அல்ல. உள்ளூர் எழுத்தாளரை மேடை ஏற்றி இந்த புத்தக திருவிழாக்களை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று ஒரு பத்திரிகையிலே கட்டுரை எழுதுகிறார். அதே நபர் இங்கே வருகிறார், 2 நாட்கள் புத்தக திருவிழாவிலே அமர்ந்திருக்கிறார், தன்னுடைய புத்தகங்களை விற்கிறார், இங்கே மேடையில் வந்து சிறப்புரையாற்றி சென்றிருக்கிறார். அந்த சங்க புலவனுக்கு இருந்த கர்வம், அறச்சீற்றம் கொஞ்சமாவது நமக்கு இருந்திருந்தா, ஆமாம் இது உள்ளூர் எழுத்தாளர்களுக்கு பரிவட்டம் கட்டும் ஒரு நிகழ்ச்சி தான், அது என்ன உனக்கு பிரச்சனை? உங்களை போன்றவர்களுக்கு அரசாங்கமே பரிவட்டம் கட்டி மாவட்டந்தோறும் அனுப்புகிறது. 50,000 முதல் 1,00,000 வரை உங்களுக்கு சன்மானமாக கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த பாவப்பட்ட உள்ளூர் எழுத்தாளர்களுக்கோ கடந்த ஆண்டு வரை ஒரு 50 ரூபாயில் 100 ரூபாய் மதிப்புள்ள துண்டு இப்போது அது புத்தகமாக மாறியிருக்கிறது. அதன் விலை என்ன என்று நமக்கு தெரியாது. அடடா பதரே, உனக்கு இது கூட பொறுக்கவில்லையா? பரிவட்டம் கட்டும் நிகழ்ச்சியா என்று கேட்கிறாயே. கர்வத்தோடு சொல்லுவோம், பரிவட்டம் கட்டக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த மண்ணிலே நடைபெறும் நிகழ்விலே இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணின் படைப்பாளர்கள் இடம்பெறவிட்டால் வேறு யார் இடம்பெறுவது என்ற கேள்வியை அந்த நபரை பார்த்து நாம் கேட்டிருப்போம். உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க புலவரிடம் இருந்த அந்த அறச்சீற்றம் காணாமல் போய்விட்டதே என்று அன்பிற்குரிய படைப்பாளர் பெருமக்களே, அந்த அறச்சீற்றம் அடுத்த புத்தக திருவிழாவிலாவது, அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய 4வது திருவிழாவது வெளிப்படுமா என பொறுத்திருந்து பார்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் எல்லா இலக்கியத்தையும் படிப்பதற்கு வயது போதாது, வாய்ப்பு போதாது. ஆனால் ஒரே ஒரு நூலை மட்டும் படித்தால் போதும் என்பதுதான் எனது கருத்து. திருக்குறள் நூலை படித்தால் போதும். உலக இலக்கியங்கள் அனைத்தையும் படித்த ஒட்டுமொத்த ஞானம் அதில் இருக்கிறது. திருக்குறளுக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், சங்ககால இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை 14 மேற்கணக்கு நூல்கள் என்பார்கள். அவைகள் வரி கணக்கில் அளவு வரையறை கிடையாது, 4 வரிகளுக்கு மேல்தான் இருக்கும். அடுத்ததாக 14 கீழ்கணக்கு நூல்கள், நான்மணிக்கடிகை, திருக்கடிகம், சிறுபஞ்சம் மூலம் போன்ற நூல்கள் எல்லாம், நலவென்பா, இவையெல்லாம் 4 வரிகளிலே எழுதப்பட்டது. அதனால் அவைகள் அதிக முக்கியத்துவம் பெற்றன, அதிக செய்திகளை சொல்ல முடிந்தன. அடுத்ததாக பெரிய புரட்சி செய்தவர் 14 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் மட்டும்தான், திருவள்ளுவர் மட்டும்தான். 1.25 வரியில் வெண்பாவின் ஈற்றடி 1.25 வரி, வெண்பாவின் முதல் 2 அடிகள் அளவடி, இது சிந்தடி என்பார்கள். இந்த 1.25 வரியில் மட்டுமே வைத்து ஒரு நூலை படைத்த முதல் எழுத்தாளர் திருவள்ளுவர் தான். திருக்குறளுக்கு மேல் பல சிறப்புகள் உண்டு. அந்த நூலை எழுதியவர் யார் என்ற குறிப்பு அந்த நூலில் கிடையாது, எந்த மொழியில் எழுதப்பட்டது என்ற குறிப்பு கிடையாது, அந்த நூல் ஆசிரியர் பிறந்த மண் அந்த நூலில் கிடையாது. அந்த நூல் முழுக்க செய்திகள் அடிப்படையிலானதான், கதை கிடையாது. எந்த கதையை அடிப்படையாக கொண்டு இந்த நூல் எழுதப்பட்டது, கம்பராமாயணம், மகாபாரதம் போன்ற எந்த கதைகளும் அதில் இல்லை. முழுக்க கருத்துக்கள்.
வெறும் ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் வெறும் கருத்துக்களை மட்டும் சொல்லிக்கொண்டே சென்றால் மாணவர்கள் தூங்கி விடுவார்கள். அந்த அளவுக்கு வெறும் கருத்துக்கள் சற்றே சோர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. ஆனால் 2000 ஆண்டுகளாக அந்த கருத்துக்கள் மட்டுமே செம்மையாக மக்கள் மனதில் அடித்தள மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது என்றால் அந்த கருத்தின் செறிவோட்டம்தான் காரணம். எனவே தான் நான் கூறுவேன், திருக்குறளை படியுங்கள் போதும். திருக்குறள் படித்தால் எல்லா ஞானமும் கிடைக்கும். திருக்குறளில் சொல்லப்படாத செய்திகளே இல்லை எனலாம். திருக்குறளை போன்ற ஒரு அடக்க உணர்வோடு எழுதிய நூலாசிரியர்கள் யாருமே இல்லை எனலாம். அரிய கற்று ஆசு அற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளியிரு திருவள்ளுவர் சொல்கிறார். மெத்த படித்த மேதாவி, முற்றும் துறந்த முனிவர், அவர்களிடமும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அவர்களிடத்திலும் அறியாமை இல்லாமல் இருப்பது அரிது என்று சொல்லுவார் திருவள்ளுவர். அப்படி என்றால் தன்னையும் உள்ளடக்கி தான் சொல்கிறார். அதே நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்பார். அப்போ வாய்மை, மெய்மை, வாய்மை, உண்மை இவையெல்லாம் ஒரே பொருள் போன்ற தோற்றம் அளித்தாலும் கூட உண்மை என்பது உள்ளத்தளவில் இருக்கும்போது உண்மை, அதை வாயளவில் வரும்போது வாய்மை, செயலளவில் நிகழும்போது மெய்மை. இப்படி ஒரு பரிணாமத்தை நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்கின்றார் என்றால் அப்போ படிப்பறிவை அவர் சொல்லவில்லை, பட்டறிவை சொல்கிறார். அந்த பட்டறிவு பரம்பரையாக இரத்தத்தின் வழி ஊறி நுண்ணணுக்களாக அவரிடம் செறிவூட்டப்படுகின்றன என்ற செய்தியை திருவள்ளுவர் சொல்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு ஆழ்ந்த புலமை உள்ளவர் திருவள்ளுவர். எண்ணி பார்க்க வேண்டும். திருக்குறளை படியுங்கள். அடுத்த ஆண்டு மாணவ செல்வங்களை வருவதற்கு இந்த திருக்குறள் நூலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த விரும்புகிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, ஒரு கவிதை படிக்கின்றேன். பனைமரம் என்ற கவிதை. 2 பனைமரங்கள் நிற்க கண்டேன், அதில் 2 ஆந்தைகள் விழிக்க கண்டேன். நரி என்று சலசலப்புக்கு அஞ்சி ஓடக் கண்டேன். என் பொண்டாட்டி 9 தோசை சுட சுட சாப்பிட கண்டேன். வண்ண வண்ண வீட்டு கழுதை குட்டிச்செவரில் முட்டியிருக்க கண்டேன். ராசா வீட்டு காசி மாலை ராக்காய் மூக்காய் வீட்டு குப்பை மேட்டில் புதைத்து வைத்திருக்க கண்டேன். மந்திரியின் கையில் இருப்பது இன்னொன்று தெரியாமல் விழிக்க கண்டேன். என் பாதை என் பயணம், நீ கண்ட பாதையில் செல்ல மாட்டேன், நான் கண்ட பாதையில் செல்ல மாட்டேன். யார் சொல்லியிருந்தாலும் இருக்க மாட்டேன். என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அடுத்தவர் சொல்லியிருந்தாலும் சுத்தமாக கேட்க மாட்டேன். கலகலம் மூட மாட்டேன். அடுத்தவர்கள் கலகம் மூட்டினாலும் பிடிக்கவே பிடிக்காது. என் பேச்சை எனக்கே பிடிக்காது. என் வழி தனி வழி, தனி வழியான என் பேச்சு சுத்தமாக மாறவும் மாறாது இருப்பேன். இதுதான் என் கட்டளையோ, என் பயணம், காலம், என் சுவாசம், என் பாதையில் விடுவேன். நன்றி. நான் ஒரு ரசிகன்தான். மனிதனாக புனிதமாக ரசிக்கும் மனிதன். ரோட்டில் புரண்டு விட்டு வாழையாட்டி நன்றி சொல்லும் நாயை ரசிக்கும் நண்பன். பார்த்த உடனே கொஞ்சம், முகம் பார்த்த கொஞ்சம் நாயை ரசிக்கும் நண்பன். ரோட்டிலே ஓட ஓட கொண்டிருந்த வந்தவனை தூக்கி கொண்டு வந்து என் வயிற்றில் பசியாற்ற பள்ளிக்கூடத்தை பார்வையிட்டு அவனுக்கு சலுகைகள் செய்த பின்பு என் அப்பான் அல்லவா எனது பிற மனிதனை விட இந்த நன்றி பெரும் பாக்கியம். நாயை ரசிக்கலாம் நண்பன். கருவறையில் 10 மாதம் சுமந்து கருவறையில் துள்ளி குதித்த பிறகு 300வது நாள் வெளிவந்த உணவு அழுது கொண்டே புலம்பலாக சீறி பாய்ந்து என்னை கூட நினையாத அப்பா அம்மா அதற்கு வேதனையுடன் தற்கொலை செய்தது போல் பேச்சுக்கள் இடம்பெற்றன. அவளாய் மாறி போனது. அப்பாவிடம் இருந்த அம்மா அப்புறம் எனக்கு கருவையிலே நான் உயிராகி விட்டதற்காக வருத்தமில்லை. அப்பாவின் தவறு என்னை இன்றாய் உயிரோடு சிதையில் என் நினைவு தீயாக்கப் போகிறது. இந்த குழந்தையின் ஏடு கிழிக்கப்பட்டாலும் பரவாயில்லை. வருகிற எதிர்காலங்களில் வளர்கிற சுதந்திரமாவது
கருவறை காக்கட்டும். விக்கல் நிற்கவில்லை நினைத்து கொண்டிருப்பாளோ மாத சம்பளத்தை எதிர்பார்த்தபடி பொண்டாட்டி. நிம்மதியின் தூக்கம். காலையில் எழுந்து முதல் கடமை, 2ஆம் ஆண்டவன், 3ஆம் நமஸ்காரம், 4ஆம் நெற்றியில் பூசை நாமம் விட்டு காலை 6 மணிக்கு ஆண்டவனை கும்பிட்டு 8 மணிக்கு காலை நாஸ்டா சாப்பாடு டீயும் பிறகு 10 மணிக்கு அலுவலகம் செல்ல சில பணிகள் விரைவாக செயலுடன் முடிந்த 11:30 மணிக்கு டீ சுண்டலுடன் சாப்பாட்டு வேளையில் அமர்ந்து விரைவாக முடிந்த பிறகு மையம் 1 மணிக்கு உணவு இன்பமாக முடித்து பின்பு அரை மணி நேரம் ஓய்வெடுக்க 2 மணி நேரம் எனது பணி. மீண்டும் அமர்ந்து மாலை 5 மணிக்கு சுமக்காமல் வீடு திரும்பி வந்த பிறகு மாலை 6 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு நிம்மதியான தூக்கம். ஒரு கவிதை, ஒரே கவிதை, தமிழ் மாத கவிதை. தை பிறந்தால் வழி பிறக்கும், தை மாதம் தரை குளிரும், மாசி மாதம் மனக்குளிரும், பங்குனி மாதம் பருவ குளிரும், சித்திரை மாதம் இளங்குளிரும், முன்கத்திரி பின்கத்திரி, வைகாசி பிறந்தாச்சி, ஆனி மாதம் ஆவண குளிரும், திருமண நாளாம் ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு நல்ல நாள், ஆவணி அவிட்டம் திருமண நாளாம், புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த நாள், ஐப்பசி மாதம் தீபாவளிக்கு திருநாளாம், திருமண நன்னாள், கார்த்திகை மாதம் திருவண்ணாமலையருக்கு கார்த்திகை தீப நாள். அனைவருக்கும் நன்றி. நாம் இங்கே புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. நாம் புத்தகம் வாங்கி கொண்டு செல்கிறோம். ஆனால் அந்த புத்தகத்தை நம்மளுடைய குழந்தைகள் படிக்கிறதா என்பதை நம்ம சற்று கவனிக்க வேண்டும். முதலில் நாம் படிக்க வேண்டும். அந்த புத்தகத்தை நாம் வாசித்தால்தான் நம்மளுடைய குழந்தையும் வாசிக்கும். ஒரு வீட்டில் ஒரு 3 வயசு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு பக்கத்தில் நம்ம புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கும்பொழுது தான் அப்பா என்ன படிக்கிறாரு, படம் பார்க்குறாரா, எதை பார்க்குறாருன்னு பார்க்கும். அந்த செயலை யாரும் செய்யறதில்ல. டிவியை போட்டு விட்டுட்டு ஒரு பொம்மை படம் காமிக்கி விட்டுறாங்க, இல்லை சுட்டி டிவி பாருன்றாங்க, இல்லை வேற ஏதாவது கேளிக்கை நிகழ்ச்சிகளை பார்க்க விட்டுடுறாங்க. ஆனால் அந்த குழந்தை அதுதான் பார்க்குது. அதனால தான் அதனுடைய டிவி பார்க்கணும், தொலைக்காட்சி பார்க்கணும், இந்த மாதிரி சில இந்த அலைபேசி எடுத்து அதில் படம் பார்க்கணுன்ற செய்தியெல்லாம் மக்கள் அந்த குழந்தைகள் கற்றுக்கொண்டு இருக்கிறது. ஆனால் பெற்றவர்கள் படிக்க வேண்டும். தன்னுடைய ஓய்வு நேரத்தில் அந்த புத்தகத்தை எடுத்து அவர்கள் வாசிக்கும் பொழுதுதான் அந்த வாசித்து அதில் உள்ள கதைகளை அப்போ முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே போல் நம்மளுடைய குழந்தைக்கு நம்ம கதை சொல்லும் பொழுது அந்த குழந்தை அந்த கதையை கூர்ந்து கவனிக்க ஏதுவாக இருக்கும். அதை செய்யாது. நாம் பல்வேறு நமக்கு பல வேலைகள் இருக்க தான் செய்கிறது. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள், நம்ம பார்க்குறோம் எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஆனால் குழந்தைகளை ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் வீட்டில் படிக்க அவங்க பக்கத்தில் உட்காரதே கிடையாது பேரண்ட்டுங்க. ஏன்னா பணி அவங்களுக்கு. ஆனால் எந்த குழந்தையாக இருந்தாலும் எந்த பேரண்ட் இருந்தாலும் அந்த குழந்தை பக்கத்தில் அரை மணி நேரமாவது உட்காரணும், அதை படிக்கக்கூடிய திறனை வளர்க்கணும். இதை இந்த அவையிலே என்னுடைய வேண்டுகோளாக வைத்து தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் எவ்வாறு வளர்ப்பது என்பது அனைவருக்கும், எல்லாம் தமிழை வளர்க்கணும். எல்லாரும் எழுத்தாளர்களும் புத்தகம் எழுதுகிறாங்க, நாமளும் ஒரு புத்தகம் எழுதுகிறோம். அப்படி கிடையாது, பொருள் அல்ல. ஒரு எழுத்தாளன் உருவாக்க வேண்டும் என்றால் அவனை இன்னொரு எழுத்தாளனை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தமிழ் வளரும், அந்த மொழியும் வளரும். ஏனென்றால் ஒரு எழுத்தாளன் இப்போ ஐயாவெல்லாம் இருக்காங்க, அவங்களோட நான் சேர்ந்த பிறகுதான் சென்ற ஆண்டு ஒரு புத்தகத்தை இங்கே இந்த அவையிலே வெளியிட்டேன். அதை அடுத்து இந்த ஆண்டும் இன்னொரு புத்தகத்தை வெளியிட இருக்கின்றேன். அதை ஒரு வீட்டில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிடம், ஏற்று வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு மாடி வச்சு கட்டியிருக்கான், நம்ம இன்னொரு மாடி வச்சு கட்டுன்னு சொல்லிட்டு நினைப்பான். அதை போலத்தான் ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை வெளியிட்டால் இன்னொரு எழுத்தாளன் நம்ம இன்னும் 2 புத்தகம் வெளியிடணும். அந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு இந்த நம்மளுடைய மாவட்ட நிர்வாகம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்து கொண்டு, எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஐயா சொன்னார்கள், விழுப்புரம் பொதுமறை தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி தமிழை வளர்க்க வேண்டும். நம்மளால் முடிந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு செயலை செய்ய வேண்டும் அல்லவா? அதனால் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்தாய், எப்படி தமிழ் வளரும்?
என்ற எண்ணம் என்னுள்ளே தோன்றி விழுப்புரம் பொதுமறை தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக 200 மரபு பாவலர்களை உருவாக்கி இருக்கிறேன். அதிலே ஒரு சில அந்த பாவலர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாம் கற்றது தவிர்த்து மற்றவருக்கு அந்த கற்றதை கொடுக்க வேண்டும், அவரை ஊக்குவிக்க வேண்டும், அவரை வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு பல மேடைகளை அமைத்து தர வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு இந்த அவைக்கு இந்த அரியதொரு வாய்ப்பு நல்கிய அவைக்கு நன்றி விடைபெறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது என்னுடைய 3வது புத்தகம், முதல் புத்தகம் நிலங்களை தேடும் விதைகள், அங்கே உள்ளூர் படைப்பாளர்கள் இதிலே இருக்கிறது. அடுத்த புத்தகம் கதரும் கருவறை, இங்கே நம்முடைய மாவட்ட நூலகர் அவர்கள்தான் சென்றாண்டு வெளியிட்டார்கள். தற்பொழுதும் பழங்கால பானை என்ற ஒரு நூலை இப்பொழுது வெளியிட இருக்கிறார்கள். உங்களுடைய ஆதரவோடு இப்பொழுது ஐயா அவர்கள் முன்னிலையில் வெளியிட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.